கதை சொல்ல போறேன். கதை கேக்குறீங்களா குட்டிமா? எஸ்மா. நான் கதை சொல்ல போறேன். நான் சொல்ல போற கதை பேரு பஞ்சு மிட்டாய். சரியா? ஒரு ஊர்ல மணின்னு ஒரு பையன் இருந்தானா. சரியா? நம்ம அழகேன்ற மாதிரி அவன் வெளியில விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அப்போது டிங் 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 அப்படின்னு மணி அடிச்சுட்டே ஒரு மாமா சர்ன்னு வண்டியில வந்திருக்காரு. பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் அப்படின்னு. உடனே விளையாண்டிட்டு இருந்த மணி எல்லாம் போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மணி அவங்க பையன், அதாவது அவன் ஃப்ரெண்ட்ஸும் செட்டா விளையாண்டுட்டு இருக்கான்னு பையன். விளையாண்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் கூட்டமா போய் பஞ்சு மிட்டாய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த மாமா பஞ்சு மிட்டாய் மாமா இருந்துட்டு எல்லாருக்கும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த மணி பையன் மட்டும் பக்கத்துல உட்காந்துட்டு சோகமா நின்று பஞ்சு மிட்டாயவே பார்த்துட்டு இருந்திருக்கான். ஏன்னா மணி அவங்க நேரம் காசு கொண்டு வரல. சரியா? உடனே பஞ்சு மிட்டாய்க்காரர் எல்லாருக்கும் பஞ்சு மிட்டாயா கொடுத்துட்டு எல்லாம் வாயில ஒண்ணு கையில ஒண்ணு வச்சுக்கிட்டு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டே போறாங்க. மணியை பார்த்த உடனே அது மணி அவன் பார்த்த உடனே எச்சி ஊறிட்டு, ஐயோ பஞ்சு மிட்டாய் எல்லாரும் சாப்பிட்றாங்களே, எனக்கு பஞ்சு மிட்டாய் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கான். போய் அந்த மணி அண்ணா, அந்த பஞ்சு மிட்டாய் மணி அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பஞ்சு மிட்டாய்க்காரர்கிட்ட போய் அப்படி நிற்கிறான். பக்கத்துல போய் பாவமா நிற்கிறான் மூஞ்சி வச்சுட்டு. உடனே வந்துட்டு அவரு என்னப்பா, அவர் எல்லா குழந்தைங்களும் வாங்கிட்டு போனோடனே என்னப்பா 5 ரூபா கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. அவன்ட்டு அவன்கிட்ட தான் 5 ரூபா இல்லையே அப்படி முழிக்கிறான். திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறான். நின்ன உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு. உடனே என்ன செய்யறாரு, கொஞ்சோண்டு பஞ்சு மிட்டாயை பிச்சு இந்த அப்படி போய் 5 ரூபா வாங்கிட்டு வா, நிறைய தரேன் பஞ்சு மிட்டாய் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் குடு 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 வேகமா ஓடுறான். பஞ்சு மிட்டாய் வேற வாயில கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டானா, அந்த டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சூப்பரா இருக்கு, நம்ம எப்படியா நிறைய பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும், அம்மாட்ட போய் காசு வாங்கிட்டு வந்துடுவோம், மாமா நீங்க இங்கேயே நில்லுங்க, நான் அம்மாட்ட வாங்கிட்டு ஓடியா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிப்பாட்டிட்டு அம்மா ஓடியா போறா. அவங்க அம்மா பார்த்தேன்னா அவங்க அம்மா தண்ணி எடுத்துட்டு இருந்திருக்காங்க. மணியண்ணனோட அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தண்ணி எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இவன் போய் வேகமா போய் அம்மா அம்மா காசு தாங்கம்மா, நான் பஞ்சு மிட்டாய் வாங்கணும் அப்படின்னு சொல்றான். நான் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஏன்ட்ட வந்து காசு தாங்கன்னு இருக்கேன் போ அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கணும் ப்ளீஸ், காசு தாங்கம்மா, எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும், காசு தாங்கம்மா அப்படின்னா நச்சரிக்க அவங்க அம்மாவை. ஐயோ இந்த பயலோட நம்மளை பாடா படுத்துறானேன்னு சொல்லிட்டு அவங்க முந்தானை சேலை கட்டிட்டு இருக்காங்க. முந்தானையில அவங்க எப்பயுமே காசு வச்சிருந்துருப்பாங்க போல. உடனே முந்தானையில முடிச்சு எடுத்து பாக்குறாங்க. பார்த்த உடனே அதுல 3 ரூபா இருந்திருக்கு. இந்த 3 ரூபா பிடி போ, இனி ஆளை விடுசாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணி குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுட்டு அவங்க போறாங்க. வந்துட்டு இதுக்கு மேல அம்மா கேட்டா நம்மளை அடி வெளுத்துக்குவாங்க, இந்த 3 ரூபா கிடைச்சதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு சரி வாங்கிட்டு வாங்க, நம்ம பஞ்சு மிட்டாய் வாங்க போவோம்னு சொல்லிட்டு கையில 3 ரூபாய் வச்சுக்கிட்டு வேமா போறான் பஞ்சு மிட்டாய்க்காரர்கிட்ட. மாமா மாமா அப்படிங்கிறான். வரும் வா தம்பி அப்படின்னு சொல்றாங்க அந்த மாமா. 3 ரூபாயை கொடுக்குறான். கொடுத்து பஞ்சு மிட்டாய் கேட்டவுடனே 3 ரூபாய்க்கெல்லாம் பஞ்சு மிட்டாய் இல்லை தம்பி, 5 மிட்டாய் 5 ரூபா அப்படின்னு சொல்றாரு. உடனே இவனுக்கு சோகமாயிடுச்சு, நம்மகிட்ட பஞ்சு மிட்டாய் வாங்க முடியாதே, 3 ரூபா தான் இருக்கு, மாமா 5 ரூபா கேட்குறாங்கன்ட்டு சோகமா இருக்கு. அவன் வேற கொஞ்சோட பஞ்சு மிட்டாய் வேற சாப்பிட்டு பார்த்துட்டானா, அந்த டேஸ்ட் சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருக்கு. உடனே அவன் சோகமா அப்படியே நிற்கிறான் 3 ரூபாயை கையில வச்சுட்டு. அப்போதுதான் அவன் ஃப்ரெண்டு மாதினி ஒரு பொண்ணு, அவன் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு அமைதியா 2 ரூபாயை கையில வச்சுட்டு சோகமா இருக்கு. இவன் பாக்குறான், மாதினி என்ன மாதினி, எதுக்குமா எதுக்கு நீ சோகமா இருக்க அப்படின்னு கேட்கறான். உடனே அவளும் சொல்றான், நான் 2 ரூபா வச்சிருந்தேன், பஞ்சு மிட்டாய் கேட்டேன், மாமா 5 ரூபா சொல்லிட்டாங்க, என்னால பஞ்சு மிட்டாய் வாங்க முடியல அப்படின்னு சொல்றான். வந்துட்டு இவன் அப்படி யோசிக்கிறான், என்ன செய்யலாம் அப்படின்னு. அவன் எத்தனை ரூபா வச்சிருந்தான்? 3 ரூபா. மாதினி எவ்வளவு வச்சிருந்தா? 2 ரூபா. பஞ்சு மிட்டாய் எவ்வளவு சொன்னாங்க? 5 ரூபா.
சரி அப்ப நான் என்ன யோசிச்சிருப்பான் 3 ரூபாய் ஒண்ணு அவட்ட இருந்த 2 ரூபாய் வாங்கலாம் இந்த 2 ரூபாய் குடு 2 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறான் வாங்கிட்டு குடு ஓடியா போறான் பஞ்சு மிட்டாய் மாமாட்ட போய் மாமாட்ட போய் 5 ரூபாயை கொடுத்து 3 2 5 ஆச்சா பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய் தானே சொன்னாங்க 5 ரூபாய்க்கு பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டான் வாங்கிட்டு பின்னாடி வாரான் பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிட்டான் ஒளிச்சு வச்சுக்கிட்டே வாரான் உடனே மாறுங்க டேய் மணி எங்க போன நீ என்கிட்ட 2 ரூபாய் வாங்கிட்டு நீ எங்க போன அப்படின்னு கேட்கறான் உடனே வந்துட்டு நீ எதுக்கு வந்த 2 ரூபாய் வச்சுட்டு பஞ்சு மிட்டாய் கிடைக்கலன்னா சோகமா இருந்த நீ கண்ணை மூடு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறான் உடனே அவளும் கண்ணை மூடுறான் இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கா இவன் என்ன சர்ப்ரைஸ் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அவன் கண்ணை திறந்த உடனே சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு பஞ்சு மிட்டாய் காமிக்கிறான் பஞ்சு மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்குமே நான் பஞ்சு மிட்டாய் வாங்க முடியலையே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் பஞ்சு மிட்டாய் எப்படி வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்கறான் உடனே இவன் எல்லாத்தையும் சொல்றான் என்கிட்ட 3 ரூபாய் இருந்துச்சு எனக்கும் பஞ்சு மிட்டாய் கிடைக்கல உன்கிட்ட 2 ரூபாய் இருந்துச்சு உனக்கும் பஞ்சு மிட்டாய் கிடைக்கல அந்த 2ஐயும் ஒண்ணா சேர்த்து போய் 5 ரூபாயை பஞ்சு மிட்டாய்க்காரங்க நம்மகிட்ட கொடுத்தனா அவங்க பஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க இப்போ நம்ம 2 பேர் சேர்ந்து சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்றான் உடனே அவளுக்கு ஹாப்பி ஜாலி 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 அப்படின்னு சொல்றான் அவனுக்கு கொஞ்சம் இவனுக்கு கொஞ்சம் 2 பேரும் ஷேர் பண்ணி பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு ஜாலியா வீட்டுக்கு போனாங்க கதை எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுமா நல்லா இருக்கா சரி இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்பயுமே ஒற்றுமையா இருந்தா எல்லாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடாம ஜாலியா ஒற்றுமையா எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் சரியா ஓகே பாய் நன்றி வணக்கம்